அக்ஷய திருதியைக்கு வெறும் 1000 ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்லயே அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. பிரின்ஸ் ஜுவல்லரியோட நிறைய சேவ் பண்ணுங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Groundnut Oil. So Karthik, when okay, I'm older than you, but reasonably in the past, like நம்மளுக்கு வந்து ஒரு நீங்கள் இப்போ சொன்னீங்களா வாரத்துக்கு 4 படம் வரும் அந்த மாதிரி, பட் மேஜர் ஆல்பம்ஸ்னால் ஒரு மாதத்துக்கு வந்து ஒரு 2 to 3 ஆல்பம்ஸ் மேஜராக வரும். அதை கேட்டு நம்ம அந்த சாங்லாம் கொஞ்சம் கேட்டு கேசட்டில் போட்டோ சிடியில் போட்டோ கேட்டு வி கெட் யூஸ் டு இட், ரைட்? இப்போ அந்த கெட்டிங் யூஸ் டு இட் அந்த டைம் பீரியட் அவ்வளோ இருக்கிறது இல்லை. பிகாஸ் யூ ட்ராப் அ சாங், அடுத்த நாள் சம் ஆஃப் த மூவி ட்ராப்ஸ் அ சாங், தென் சடன்லி ஆல் அட்டென்ஷன் இஸ் தேர். அப்புறம் இன்னொரு படம் ஹிந்திலேருந்து அது இந்த ட்ராப் அ சாங். இப்போ எல்லாமே வந்து மல்டி லாங்குவேஜில் பண்ணுறதுனால that song becomes something like this. So first of all, நீங்கள் அந்த ஒன்றா கொண்டு வராமல் சாங்காக கொண்டு ரிலீஸ் பண்ணுறீங்க, அது ஒரு சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் அந்த சாங் வந்து 1 day 2 daysக்கு அப்புறம் suddenly a new song comes. There's so much of content is one point. It's a volume of content, right? I know some creators அந்த content-ங்கிற word பிடிக்காது, but there is so much of creation out there. இதில் ஒரு ஸ்டாண்ட் அவுட் பண்ணோன்னா how as a director how do you look at it, and as a music composer how do you look at it? அதுதான் அது என்னன்னா வந்து இப்போது நான் வந்து 9th ஃபில்ம் அப்படின்றனால இப்போ நம்ம ஒரு டீசர் ரிலீஸ் பண்ணுறோம், ஒரு சாங் ரிலீஸ் பண்ணுறோன்னா பீப்புள் ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட், விச் இஸ் குட் திங். பட் ஆனால் என்னன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு ப்ராப்ளம் தான். பிகாஸ் தெர் இஸ் லாட் ஆஃப் குட் அவங்க க்ரியேட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே இந்த கிளட்டரில் வந்து காணாமல் போகுது. ஆக்சுவலி இப்போ எனக்கு சில நாள்லாம் வந்து இப்போ சாங்ஸாகவே பார்த்தோன்னா திடீர்னு ஏதோ அது வந்து எனக்கு வந்து ரீச் ஆகும். ஏன்னா வந்து இட்ஸ் நாட் தட் நம்ம வந்து எல்லா டெய்லி வந்து வாட் இஸ் நியூலி ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு கேட்குற ஆள் கிடையாது. பட் ஆனால் நம்மளுக்குன்னு சில சாங் பிடிக்கும், அது ஒரு பிளேலிஸ்ட்டில் இருக்கும்ல. எப்போயாவது நம்ம கண்ணில் வந்து அந்த யூடியூபோட சாங் வந்து வர்றதோ இல்லை வந்து அதை வந்து நம்ம ஸ்பாட்டிஃபைல போய் கேட்குறதோன்றது இருக்குல்ல. ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இருந்து அந்த மியூசிக் வந்து நம்மளை ரீச் பண்ணுறதுக்கே வந்து ஒரு பெரிய டைம் எடுக்குது. ஸோ பிரச்சனை அங்கே தான் எனக்கு வந்து அது சம்டைம்ஸ் தோணும். ஏன்னா டூ மெனின்றப்போ வந்து அதில் சில விஷயங்கள் ஹைட் ஆகிடுது இல்லை அப்படின்றது. ஆனாலும் இதில் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவாக பார்த்தோம்னா இட் இஸ் ஆல்சோ அந்த மாதிரி ஒரு இப்போ சொல்கிறது ஒரு செம்மையான ஒரு பாட்டு அப்படின்றது வந்து எனிவே இட் வில் கம் அண்ட் ரீச். ஈவன் நம்ம சொல்கிற மாதிரி வந்து இப்போ ரைட்டாகவே இப்போ சந்தோஷ் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுறாரு, ஒரு அனிருத் ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணுறாரு, அது அவங்களுக்கு வந்து ரைட்டாகவே பீப்புள் வில் பி ரெடி டு கோ அண்ட் லிசன் டு இட். பட் ஆனால் வந்து நம்ம திடீர்னு பார்த்தா இந்தியா ஏதோ ஒரு சாங் வந்து சூப்பராக இருக்கேன் நம்ம வந்து நான் ஒரு 2 வாரம் கழிச்சு எனக்கு வந்து ரீச் ஆகலாம். பட் ஆனால் இஃப் தட் இஸ் குட் ஐ திங்க் இட் வில் கோ அண்ட் ரீச் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் த ப்ராப்ளம் ஹியர் இஸ் ஃபார் த ஃபில்ம், அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஃபில்ம் மியூசிக் அட்லீஸ்ட் வந்து என்னென்னா வந்து இப்போ ஈவன் இந்த ஏதோ ஒரு படம் ஒரு பாட்டு வந்து ஒரு நல்ல பாட்டு செம பாட்டு ஒரு படத்தில் வந்துச்சு, அந்த படம் வந்துட்டு போயிடுச்சு, அது வரைக்கும் நம்மளுக்கு யாருக்கும் தெரில. அதனால் அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த சாங் வந்தாலும் இட் வில் கோ அண்ட் ரீச். பட் ஆனால் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு வந்து அது ஒரு பிரச்சனை. பிகாஸ் த விண்டோ இஸ் வெரி லெஸ். ஸோ வந்து அந்த ஒரு தேட்ரிக்கல் விண்டோன்றது இப்போது 1 week இல்லை மேக்ஸிமம் 2 weeks சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து இட் இஸ் நாட் கிளிக்கிங். அது பெரிய ப்ரெஷர் தான். ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்பயோ பார்த்து இந்த படம் நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி சொன்னாலும் தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் திஸ் ஒன். ஏன்னா இப்போ சிச்சுவேஷன் அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நீங்களே இப்போ நிறைய படம் பார்த்துருப்பீங்க, உங்களோட ரிவ்யூஸ்லேயுமே திடீர்னு ஒரு இண்டி ஃபில்ம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் இந்த டைம் இஸ் கான். லைக் வந்து தேட்டர்லேருந்து வந்துருச்சு, தேட்டரில் வந்தாலும் வந்து ஃபார் தட் ஃபில்ம் மேக்கர் டு கெட் அனதர் ப்ரொடியூசர் அது வந்து ஒரு சேலஞ்சாக இருக்குது. ஸோ இது ரெண்டாக பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு மியூசிக் வைஸ் ஆல்சோ தெர் இஸ் அ ப்ராப்ளம். பட் ஆனால் வந்து தட் அட்லீஸ்ட் தட் டசன்ட் ஹேவ் அ ஷெல்ஃப் லைஃப். மியூசிக்கு தெர் இஸ் நோ ஷெல்ஃப் லைஃப். அதாவது அது இந்த ஸ்பேஸ்குள்ளே தான் இருக்குது. ஏதோ ஒரு டைம் வந்து நம்மளோட காதுகளுக்கு கேட்கும் போது நிறைய பேர் அதை கேட்கும் போது வந்து அட்லீஸ்ட் அதை வில் கோ. பட் ஒரு ஃபில்ம் மேக்கர் இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு வந்து இட்ஸ் அ ப்ராப்ளம். அது அப்படி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் நான் இதை பற்றி ரொம்ப யோசிச்சிருக்கேன். ஸோ இந்த ஆன்சர் கொஞ்சம் முடிஞ்சாலும் எடிட் பண்ணாமல் போடுங்க. மைட் ஹெல்ப் லாட் ஆஃப் தி நீங்கள் பேசுங்க, அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இஃப் யூ அவங்க மட்டும் ஓகே தேங்க்ஸ். தேங்க்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ பேசிக்லி வி ஹாவ் 100,000 songs that are dropped every day on streaming platforms. Right. And thank you.
more than 60% of the artists don't have any platform. இந்த நம்பர் வந்து ஒரு ஆக்சுவல் நம்பரா? Yeah, இன்னைக்கு Oh, talking about எவ்வளோ? 2020 100,000 100,000 1 லட்சம் சாங்ஸ் ரிலீஸ் ஆகுது ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்ஸில் எவ்ரி டே per day. per day. This was 100,000 a week 2 years ago. இப்போ 100,000 per day வருது. So sorry to interrupt, but you mean அந்த ஆர்டிஸ்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டாங்களா? நம்பர் ஆஃப் ஆர்டிஸ்ட்? ஆமாம்மா, the access number of artists ஆல்மோஸ்ட் சேம் தான். புது நிறைய பேர் many are finding artistry in them, many are using tools that can help bring out the artistry in them. நான் எப்படி பார்க்குறேன்னா at the highest form ஆர்ட் ஃபார்மே தேவை இருக்காதுல்ல சொசைட்டிக்கு. யோசிச்சு பாருங்க, if you and I are not excited by say something, then there's no place to exploit or sell it or even present it, இல்லையா? There won't be any presentation. I think at the highest level we'll never have any movies or எதுவுமே நம்மளை எக்ஸைட்டே பண்ணாது. I think நம்ம மெதுவாக அங்கே மூவ் பண்ணுவோம் as சொசைட்டி. நம்ம இப்போ என்ன ஒரு 300,000 years கூட உள்ளதானே இருப்போம். ஸோ இப்போ I never see the number as a big problem. இவர் சொன்ன ஒரு மெயின் பாயிண்ட் வந்து மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் ஷெல்ஃப் லைஃப் இஸ் மச் லாங்கர். I can discover a song much later also. But this is only about the business of the of whatever. இதே இப்போ வந்து ஃபியூச்சரில் வந்து வேற இப்போ ஓடிடின்னு ஒன்று இல்லவே இல்லை நம்ம டிஸ்கஷனில் 10 வருஷம் முன்னாடி. கரெக்டாக டிவி ரைட்ஸ் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தோம். இப்போ அப்படி ஒரு அவென்யூ வந்து அந்த அவென்யூ வழியாக பெருசாக ரெவென்யூ கிரியேட் பண்ண படங்கள்லாம் இருக்குது, கிரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ அது மாதிரி we might have a avenue that can bring in extremely big value to script writers and movie. So it is more, I would say, a very seasonal discussion about art form இதெல்லாம். ஸோ இப்போ இன்னைக்கு 100,000 சாங்ஸ் வருதுன்னா அந்த 100,000ல if you want to be a pop artist, you want to make impact to your you want to build a huge audience, அதுதான் உங்கள் ரெக்குயர்மெண்ட்டாக இருந்தால் we have to definitely stand out. Standing out doesn't only require money and avenue helps, but you can always have a standout hit. நம்ம இந்த பாட்டு என்ஜாய் என்ஜாமி வெளியே வந்தப்போ it was released on a label that had 2,000 subscribers and we put 0 rupees on the marketing, ad spend, எதுவுமே பண்ணல. The song and the values and the lyric and the performance and the video took it to the people and they shared it அவங்களுக்குள்ள. So things happen by themselves also. So what I feel is in the 100,000 songs stand out பண்றதுக்கு every aspect is of value. Like for example technical aspect, அதோடைய மிக்ஸ் மாஸ்டர் இருக்கு இல்லையா, that is the least creative in this lot. It is a creative aspect. அதிலிருந்து you work your way up to the lyric or the performance or the soul connect of the song. எல்லாமே இது எல்லாத்துலேயுமே if you have an edge, I think in the short term it will work. Or it might find an audience like so many of our songs that have found audience 5 years. இப்போ நீங்கள் அந்த அவள் சாங்லாம் சொன்னீங்களா, அவள் வாஸ் லிட்டரலி டெட் அண்ட் பரிட் அப் until 2 years ago. அப்படியா? ஆமாம்மா, லிட்டரலி 800,000 ஸ்ட்ரீம்ஸ் இருந்தது 2 years ago. Then suddenly I think it just பிரதீப் அதை பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சோன்னா people started connecting to it. அப்போ தான் ரிலீஸ் ஆச்சுன்னு நான் சொல்லுவேன். The release was a little like 8 years after the initial release மாதிரி தான் ஆச்சு. So I think if you wanna, for any artist who's up and coming, if you wanna create a life around music, you only இப்போ இன்னைக்கெல்லாம் நம்ம ரெவன்யூ மேக் பண்ணாதான் we can sustain what we do இல்லையா. அதுக்கு அப்படி பார்த்தோன்னா I think being little honest and little different or having an edge in any of these creative aspects will definitely help. And 98%ல 99% of the songs இருக்கு. இந்த ஓவரால் இதை நீங்கள் ஒரு நம்பராக போட்டிங்கன்னா, ஐம் deducing it because I put in a lot of thought into this. 100க்கு 98, almost 99% of the songs வாங்கிறாங்க. 98 to 100க்குள்ள with every 99 கூட சொல்லலாம். அந்த 99 to 100க்குள்ள with every passing 0.1 0.2%ல you'll have so many songs that are there. அதுக்குள்ளே நம்ம எப்படி மேலே இருக்கோம் ஆர்டிஸ்டிக்லி, க்ரியேட்டிவ்லி, அதெல்லாம் அதுக்கப்புறம் தான் இந்த மார்க்கெட்டிங் இதெல்லாம் நான் ஃபீல் பண்ணேன். திஸ் இஸ் மை பர்சனல் அனாலிசிஸ். ஏன்னா ஐ புட் இன் லாட் ஆஃப் தாட் இன் டு திஸ். ஸோ ஐ திங்க் அல்டிமேட்லி இட் இஸ் த ஓவரால் சாங் தட் யூ மேக் அண்ட் ஹவு ட்ரூ டு யுவர் விஷன் இட் இஸ். அதெல்லாம் இருந்ததுன்னா எமுலேட்டிங் ஆல்வேஸ் மைட் நாட் ஒர்க். இட் மைட் ஒர்க் ஒன்ஸ் இன் அ வைல், பட் ஸ்டேயிங் ட்ரூ மைட் ஒர்க் இன் த மியூசிக் ஸ்பேஸ். ஃபிலிம் ஸ்பேஸில் ஐ திங்க் இட்ஸ் அ பிக் ஸ்ட்ரகிள் ரைட் நவ். பிகாஸ் ஏன்னா நீங்கள்
வித்தவுட் ஒரு 400-500 பேர் சேராமல் ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுன்றது இஸ் வெரி ஹார்ட் ஆஸ் ஆஃப் நவ், அட்லீஸ்ட் இந்த தியேட்ரிக்கல் ஸ்பேஸ். ஸோ அதுக்கு வந்து இட்ஸ் அ பிக் சேலஞ்ச் நோ. பட் மியூசிக் படி பார்த்தா ஐ திங்க் வி கேன் பி இன் அ குட் ஸ்பேஸ் இஃப் வி ஹாவ் அவர் மைண்ட் டு த பர்ஃபெக்ட் கரெக்டான கிரியேஷனுக்குள்ளே நம்ம மைண்டை போட்டோம்னா பண்ணலான்னு தான் நினைக்கிறேன். ரைட். ஒரு 5 minute break அடிச்சு just சாப்பிடலாம். Yeah, because அவர் ஏதோ கை கட்டிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. Says like he's not eating anything. Sorry. I don't know what he's doing. நான் சாப்பிட்டுட்டே பேசிக்கிட்டேன். இல்ல அவர் சொல்றது it was so interesting that he was like ஐயோப்பா என்ன he's just speaking so well. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. இல்லை இந்த கேள்விக்கு மட்டும் தான் இந்த மாதிரி பதில் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். இல்லை இந்த இது யாருமே கேட்கலையே. நம்ம எப்பயுமே தான் பேசுவோம் நம்ம மியூசிஷியன்ஸ் எல்லாம் இது எப்படி ஒர்க் பண்ண வைக்கலாம், நம்மளோட டைம் எப்போ வரும் அப்படின்ற ஒன்று இருந்துகிட்டே இருக்கும். எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இருக்கும். எவ்ரிபடி வில் ஃபீல் irrelevant. You can speak to the biggest artist in the world or anybody who's just up and coming. Everybody will have that sense of irrelevance at some point. I think it's also kind of நான் இதுலேருந்து அப்டேட் சாப்பிட்றேன். ப்ளீஸ் அது இதில் என்ன அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது எப்படி ஒன்றும் சாப்பிடுங்க. இட்ஸ் லைக் சி ஐ திங்க் எவ்ரிபடி கோஸ் த்ரூ தட். பிகாஸ் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் இப்போ என்னோட ஃபீல்டே வந்து இப்போ வந்து நான் ஆரம்பிச்சப்போ there were maybe 5 people or whatever it is, right? Now there's like so many people. நீங்க சொல்ற மாதிரி there's like so many people, right? And the youngsters are all going to the other kind of like cool guys, the fun content and all that kind of stuff. I still have, I'm not saying there's a core watcher, people who watch it and all that இருக்காங்க. பட் அது நம்மளுக்கு எப்பவுமே ஒரு தாட் ஓடிட்டு இருக்கும். நம்ம are we still relevant? Are we still நம்ம are people still coming to us for what? நம்ம எப்படி ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி அதே ஒரு பியூரிட்டி இருக்கா, இல்லை நம்மளும் அந்த மாதிரி கமர்ஷியல் ஆகிட்டோமா, அதெல்லாம் இந்த மாதிரி தாட்ஸ்லாம் நிறைய வந்துட்டே இருக்கும். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஐ டோன்ட் திங்க் யூ கேன் ப்ரிவென்ட் தட் கைண்ட் ஆஃப். தேங்க்ஸ் ஃபார் டிஸ்கஸிங் திஸ். இது மட்டும் தான் பிரச்சனை ஆக்சுவலாக. ப்ரெஷர் நிறைய இருக்கு. ஆக்சுவலி அந்த ப்ரெஷர் இருக்குல்ல, எவ்ரிதிங் கோஸ் ஆன் த ஒரு நம்பர் பேசிஸில் போகும்போது இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஐ திங்க் வி அட்லீஸ்ட் ஹாவ் சம் ஸ்டேஜ் செட். ரைட். அது வந்து லக்கிலி அந்த 2012 அந்த டைமில் ஸ்டார்ட் பண்ணனால. பட் இப்போ இருக்கு இல்லையா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பீட்ஸாவே வந்து இந்த டைமில் ரிலீஸ் ஆயிருந்தா இந்த அளவுக்கு ஒரு ரிசீவ் பண்ணப்பட்டிருக்குமானே தெரில எனக்கு. ஆனால் வி நெவர் நோ லைக் வாட் கைண்ட் ஆஃப் ஃபில்ம்ஸ் இஸ் ஒர்க்கிங், வாட் கைண்ட் ஆஃப் லைக் ஆடியன்ஸ் சைக்காலஜி பிஹைண்ட் கம்மிங் டு தியேட்டர் அண்ட் வாட்சிங் எ ஃபில்ம் இஸ் லைக் டோட்டலி சேஞ்ச் தான் சொல்றாங்க. அது வந்து and especially after post you know, right? You can sense it. is சொல்றாங்க, you know, because படம் பாக்கும்போது தெரியுது. we know வந்து நான் வந்து நம்ம ரிமெம்பர் நம்ம அந்த அமீர்கான் சாரோட அந்த his last film லால் சிங் சத்தா அப்போ வந்து படம் பார்த்துட்டு அவர் என்கிட்ட கேட்டார் வாட் யூ ஃபீல் அப்படி. ஞாபகம் இருக்கு. அவர் என்ன நான் பாட்டு போயிட்டு இருந்தேன், நான் ஒஸ்டா வந்தேன் அன்னைக்கு. அந்த இந்த ஸ்கிரீனிங்ல ஒரு ஸ்கிரீனிங் பண்ணாங்க டகோர் ஸ்கிரீனிங்ல. நான் வந்து 20 minutes to மூவி இருக்கும்போது தான் நான் கிரிக்கெட் விளையாட்டு இருந்தேன். பார்த்தா சார் எக்ஸ்பெக்டிங் யூ அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்தது. அப்படியே கிரிக்கெட் விளையாடிட்டு அப்படியே போனேன். கால் வந்து செருப்பு பிஞ்சு செருப்போட ஃபுல் ஒரு நான் வந்து சரி சந்தோஷ் வித்வுட் அ காஸ்டியூம் நார்மலாக இது வந்து போட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. நான் அப்படியே போயிட்டேன். அப்போ நான் எல்லாம் உள்ளே போனோன்னு ஓடினேன். அப்படியே பிடிச்சிது, என்ன ஒரு கை பிடிச்சிச்சு. பார்த்தா அமீர்கான் சார் கரெக்டாக யூ லுக் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு. சார் இல்லை சார் ஃப்ரெண்டு சார்னா அப்புறம் எனக்கு உன்னோட ரிவ்யூ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் நான் போய் படம் பார்த்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெளியே வந்து எப்படி இருந்ததுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு தான் சொல்லுவேன்னா நீங்கள் கரெக்டாக வந்தீங்க. அப்போ வந்து யூ காட் த ரைட் கே அந்த மாதிரி பில்டப் கொடுத்துட்டாரு. அப்புறம் படம் முடிச்சோடனே என்கிட்ட வந்து என்ன வாட் யூ ஃபீல்னு கேட்டார். நான் சொன்னேன் இந்த படம் எப்படி போகுதுன்றதை பொறுத்து என்னுடைய மூவி சினிமா ஜேர்னியும் இட் மைட் டேக் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ரூட்ஸ். இது ரொம்ப நல்லா போச்சுன்னா நான் இந்த மாதிரி படங்களுக்குள்ளே போவேன். இது வந்து இஃப் இட் இஸ் நாட் அட் ஆல் ரிசீவ்ட் வெல் தென் ஐம் கோனா avoid taking certain paths because I trust you as a creator. ஏன்னா அவருடைய path I always connected like family. அப்புறம் we spent the whole, remember we went to that restaurant, we spent the whole night, நிறைய பேசினோம். அதுக்கப்புறம் அந்த படம் அந்த அளவு போவே இல்லை. அப்போ தான் நான் then I went and started researching. நான் ஒரு பயங்கர ரிசர்ச் கை, அந்த அனாலிசிஸ் அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன். அப்போ I realized that the audience-ஓட taste வந்து it just keeps changing culturally after ஒரு 5-6 year சைக்கிளில் இட் ஜஸ்ட் கீப்ஸ் இவால்விங்.
இப்போ வந்து கண்டிப்பாக அதில் இல்லை, வேறு மாதிரி இருக்குது. ஐ திங்க் வி ஹேவ் டு ப்ராப்ளி டிஸ்கவர் ஆர் செல்ஸ். ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் ரெட்ரோ. அந்த விஷயத்தில் ஐ ஃபெல்ட் நம்ம பார்க்கும்போது ஐ ஃபெல்ட் வெரி குட். அண்ட் ஐ ஆல்வேஸ் ஒன்லி கனெக்ட் டு வாட் ஐ ஃபெல்ட். இது பயமாக இருக்கும் அப்படின்னு நான் எப்பயுமே சொன்னதில்ல. நம்பர்ஸும் நான் இது வரைக்கும் இது இவ்வளோ வியூஸ் போச்சு தேங்க்ஸ் நான் இது வரைக்கும் போஸ்ட் பண்ணதில்லை. ஐ டோன்ட் திங்க் தோஸ் டூ திங்ஸ் ஆர் ரெலவெண்ட் அட் ஆல் டு டிஸ்கஷன். ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் ரெட்ரோ பிகாஸ் அது எப்படி இது கனெக்ட் ஆச்சுன்னா தென் திஸ் டோர் கேன் ஸ்டே ஓப்பன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது எனக்கு. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி இந்த டிஸ்கஷன் தான் நம்ம எங்கேயாவது பேசணும்னு நான் நினச்சிட்டே இருப்போம் ரொம்ப. பிகாஸ் இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா லைக் இது நிறைய வாட்டி பேசியிருக்கோம் வேறு. தட் இஸ் இப்போ எல்லாருமே ரீல்ஸ் பார்த்து அவங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு படத்தில் ஒரு சேட் சீன் இருக்கும், தென் அது ஸ்லோவாக அது ஒரு எப் அவுட் ஆகி அடுத்த சீனுக்கு ஒரு அவுட்ரோ மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் ஒரு இன்ட்ரோ கொடுத்தா தான் அந்த ஒரு மூட்லேருந்து இன்னொரு மூடு போகிறதுக்கு ஒரு இது இருக்கும். பட் ரீசன்ட் ஸ்டடீஸ் ஹவ் ஷோன் தட் பிகாஸ் வி ஆர் வாட்சிங் ரீல்ஸ் அண்ட் ஒன்று ஃபன்னியாக இருக்கும், ஒன்று சார்லி சாப்ளினாக இருக்கும், ஒன்று வேறு வடிவேலுவாக இருக்கும், ஒன்று வந்து திடீர்னு ஒரு சோக சீனாக இருக்கும், ஒன்று இதுவாக இருக்கும். அண்ட் அவர் மைண்ட் இஸ் புட்டிங் இட் ஆல் டுகெதர் விதவுட் இன்னும் அது இங்கேருந்து இங்கே ஜம்ப் பண்ணிட்டோம் அந்த ஒரு ஃபில்டரே போயிடுச்சுங்கிறாங்க. தட் இஸ் லைக் வி ஆர் கம்ப்ளீட்லி லாஸ்ட். லைக் நாட் லாஸ்ட்னு சொல்ல மாட்டேன், வி டோன்ட் கேர் அபவுட் இது லாஜிக்கலாக இருக்கா. ஸோ has this affected so far the way you approach a screenplay or the way you approach your editing? Has this affected at all? அஃபெக்டட் கிடையாது, பட் ஆனால் நான் அஃபெக்ட் பண்ண விடக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். ஆனால் வந்து என்னன்னா நிறைய வரும் இல்லையா. அப்போ நான் வந்து டபுள் எக்ஸ் எடுக்கும் போதே வந்து நிறையா பேர் வந்து சொன்னது வந்து இதை கொஞ்சம் நீங்கள் ஏதாவது ஒன்று ஆல்டர் பண்ணனா வந்து வி கேன் ரீச் லைக் கேஜிஎஃப் அந்த மாதிரி ஒன்று ரீச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் ஆனால் என்ன ஆர்டர் பண்ண சொன்னாங்க? பேசிக்கலி வாட் தே செட் வாஸ் டபுள் எக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த கிளைமேக்ஸ் வந்து இட் கேன் பி மோர் மாசி, இட் கேன் பி லைக் ஹீரோ சென்ட்ரிக் மாற்ற முடியும், அதுக்கான ஸ்கோப் அதில் இருக்குது. ஸோ வந்து அவர் வந்து ஊரை காப்பாற்றிட்டாரு அப்படின்னா வந்து இட் வில் பிகம் லைக் அ வெரி என்ஜாயபிள் ப்ளசன்ட் ஃபில்ம். அதில் வந்து ப்ளசன்ட்ன்றதை விட ஒரு என்டர்டெய்னிங், மோர் என்டர்டெய்னிங். டபுள் எக்ஸ் வாட் பீப்புள் செட் இட் வாஸ் என்டர்டெய்னிங். பட் ஆனால் ஆப்வியஸ்லி வந்து ஒரு மானிட்டரியாகவும் டிட் வெல் பட் நாட் ஸோ கிரேட். ஸோ வாட் தே செட் வாஸ் பீப்புள் அந்த எண்ட் கிளைமேக்ஸ் வாஸ் ஸோ ஹார்ட் டு டேக் அப்படின்ற மாதிரி ஒன்று ஃபீல் பண்ணதுன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஒரு ஆக்ஷனாகவே போயிடலாம் அப்படின்ற மாதிரி. இட்ஸ் நாட் தட் ஐ டோன்ட் என்ஜாய், ஐ லைக் கேஜிஎஃப், ஐ லைக். பட் ஆனால் எனக்கு இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் தான், இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் தான் நான் போகிறேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் பண்ண போகிறோம் அப்படின்றப்போ வந்து ஐ எம் வெரி ட்ரூ டு தட். ஸோ அதுக்காக இந்த விஷயத்த ஒன்று பண்ணிக்கலாம், அதுக்காக ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஜோனுக்கு போயிடக்கூடாதுன்றது என்னோட ஒரு இது. அது போகிறது தப்பா இல்லை வந்து தப்பு இல்லையான்னு தெரில எனக்கு. அது வந்து இட்ஸ் எ பர்சனல் சாய்ஸ். ஏன்னா வந்து நம்ம எதுக்காக ஒன்று பண்ணுறோன்றது இருக்குல்ல. பிகாஸ் ஆல்வேஸ் இட் இஸ் தேர் ஒரு ட்ரெண்ட் அப்படின்றது ஒன்று இருக்கும்ல. எனக்கு பீட்ஸா முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வந்து ஜிகர்தண்டா பண்ணுறப்போ வந்து ஒருத்தர் என்கிட்ட சொன்னாங்க, பீட்ஸா வந்து இட் ஸ்டார்டட் ஒன் ட்ரெண்ட், ஒரு ஹாரர் அது ஒன்று இருந்துச்சு. அப்புறம் அதே இது வந்து ஒரு ஹாரர் மிக்ஸ் ஆஃப் ஹியூமருக்குள்ளே ஒன்று போச்சு அதுக்கு அடுத்த. ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து இமீடியட்டாக பீட்ஸா ஒரு ஹாரரே அடுத்து பண்ணலாம்ல. ஸோ பிகாஸ் யூல் பி இந்த ட்ரெண்ட் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லைங்க, பிகாஸ் எனக்கு ஆர்டர் எடுக்கணுன்றதே ஒரு இது கிடையாது. அதுக்கப்புறமேட்டு ஜிகர்தண்டா எடுத்தப்போ வந்து இட் வாஸ் கேங்ஸ்டர் ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. பட் ஆனால் இட் இஸ் நாட் லைக் அதுக்குள்ளே வேறு ஒன்று சொல்லணும்னு இது பண்ணும். அண்ட் இறைவி பண்ணுறப்போ வந்து அகைன் தே செட் ஓகே யூ ஷுட் பி கீப் மேக்கிங் கேங்ஸ்டர் ஃபிலிம்ஸ் அப்படின்றது வந்துச்சு. அப்புறம் இறைவி பண்ணப்போ வந்து நிறைய பேர் சொன்னாங்க இந்த மாதிரிலாம் தயவுசெய்து எடுக்காதீங்கன்னுலாம் சொன்னாங்க. இதுக்கப்புறமேட்டு வந்து டோன்ட் திங்க் தட் திஸ் இஸ் யுவர் ட்ரெண்ட். ஸோ இந்த ட்ரெண்டுக்குள்ளே போகிறது அப்படின்றது வந்து இட்ஸ் பர்சனல் சாய்ஸ் தான். பட் ஐ டோன்ட் சீ தட் ஷுட் அஃபெக்ட் கிரியேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் பார்க்குறேன். பிகாஸ் ஆனால் என்னென்னா ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் ஓவர் தெரியுது லைக் த கண்டென்ட் விச் ஒர்க்ஸ், அதாவது என்ன கைண்ட் ஆஃப் ஃபில்ம் ஒர்க்ஸ்ன்றது இருக்குல்ல. அது வந்து ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் டூ மச் ஆஃப் என்ன சொல்கிறது, நம்ம முகத்தில் அடிக்கிற மாதிரி விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குல்ல. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரீல்ஸ்லாம் ஒரு நிறையா பார்க்குறாங்க, கண்டென்ட் நிறையா பார்க்குறாங்க, இந்த கைண்ட் ஆஃப் ஹியூமர் எவ்ரி திங் இஸ் சேஞ்சிங். பட் அது எல்லாத்தையும் மீறி நம்மளுக்கு பிடிச்சது ஒன்று பண்ணுற ஜோனில் இருந்தால், ஏன்னா இப்போ அது எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து என்னை ஒரு வகையில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், ஒரு வகையில் வந்து இன்ஸ்பயர் பண்ணும். அது வந்து என்னோடய ரைட்டிங்லேயும் ஏதோ ஒன்று வரும். அது பிடிச்சிருந்துச்சுன்னா. இப்போ எனக்கு அது பிடிக்காத ஒரு விஷயத்த, எனக்கு கனெக்ட் ஆகாத ஒரு விஷயத்த வந்து நான் உள்ளே வைக்க ட்ரை பண்ணேன்னா அது ரொம்ப தப்பாக போய் முடியும் அப்படின்னு தோணுது எனக்கு. இது வந்து ஏன்னா இப்போ நான் வந்து இப்போ இந்த ஜோனில் தான் நான் இருக்கேன், இந்த ஜோன் ஆஃப் ஹியூமரில் தான் நான் இருக்கேன், இந்த ஜோன் ஆஃப் ஆக்ஷன், இந்த ஜோன் ஆஃப் ஒரு
ஒரு மாஸ் விஷயம் தான். மாஸ்னா ஒரு மாசி ஹீரோ வச்சு பண்ணும்போது வந்து இந்த ஜோனில் தான் என்னோட படம் இதுதான் எனக்கு வரும், இதுதான் எனக்கு பிடிக்கவும் செய்யும், இதுதான் இந்த ஜோனில் தான் எனக்கு எழுத வரும், இதுதான் எடுக்க வரும். இப்போ நான் வேறு ஒன்று ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒன்று போகலான்னா அது ரொம்ப தப்பாக போய் முடியும் தான் தோணுது. பிகாஸ் இப்போ எனக்கு பிடிக்காத விஷயங்களில் நான் இன்ஸ்பயர் ஆகாத விஷயங்களை நான் என் படத்துக்குள்ள கொண்டு வர ட்ரை பண்ண மாட்டேன். லைக் வந்து இந்த ஸ்டைல், ஈவன் இந்த ஸ்டைல் ஆல்சோ ஐம் சை இந்த ஸ்டைல் ஆஃப் கட் பண்ணலாம். ஏன்னா எல்லாத்துலேயுமே சேஞ்ச் இருக்குது. ஒரு இந்த மாதிரி ஒரு எடிட் பண்ணி இது பண்ணலாம், இல்லை இந்த ஒரு ஜோனுக்குள்ளே பண்ணலாம் அப்படின்றதே வந்து ஐ ஜஸ்ட் டோன்ட் டேக் இட் டு த மைண்ட். What about you, Santhosh? Like இப்போ நீங்கள் because music வந்து இன்னுமே மாறிட்டு இருக்கு, like more than moviesல, because that they all want an instant hook. ஒரு பேஷன்ஸாக கேட்டுட்டு ஒரு பேஷண்ட்டாக கேட்டுட்டு ஒரு சாங் க்ரோஸ் ஆன் யூ. ஒரு காலத்தில் வந்து ARR ஸ்லோ பாய்சன் அந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று ஒரு இது இருந்தது. ஐ டோன்ட் நோ பீப்புள் ஸ்டில் have you're the research guy. So இதுக்கு ஒரு ஆன்சர் வச்சிருக்கீங்கல்ல, ப்ளீஸ் சொல்லுங்க. தேங்க் யூ. இதுதான் இந்த இன்டர்வியூவே எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும். வாட் ஐ ஃபீல் இஸ் தேர்ஸ் அன் ஆர்கானிக் ஹிட் அண்ட் தென் தேர்ஸ் அன் எமுலேஷன் ஆஃப் அ ஹிட். ரெண்டு தான் இருக்கும் யூஸ்வலாக. ஐ ஃபீல் உங்களுக்கு பின்னாடி ஒரு பிளாக் போர்டு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை அப்படியே இல்லை இது ஆர்கானிக் ஹிட்டை வந்து அதை தான் எமுலேட் பண்ணுறாங்க when you are manipulating perception or whatever. So the organic hits are always there. Organic இப்போ வந்து வியூஸ் போட்டுட்டாங்க, இல்லை வந்து இந்த பாட்டு வந்து ஹிட்னு கூவி வித்தே ஹிட் ஆக்கிட்டாங்கன்னா சொல்கிறோம்ல, they are all trying to emulate an organic hit. கரெக்டா? ஆர்கானிக் ஹிட்ஸ் எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. ஓகே, எப்பயுமே இருந்திருக்கு. அது நம்மளுடைய இப்போ இந்த அந்த பொட்டேட்டோ ஃபேஸ் வந்து காதல் கப்பல் சாங்குக்கு ஆடினாங்க இல்லையா, தட் பிகேம் லைக் அ லான்ச் ஃபார் த சாங். அண்ட் ஐ திங்க் ஆஃப்டர் 6 months ஆஃப் ரிலீஸ் when the movie came to OTT, I think the சித்தாவோட that song became a very, because it doesn't have any virality to it, there's no ஒரு இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் ஃப்ரெண்ட்லி விஷயங்கள் நீங்கள் அதில் மார்க் பண்ணவே முடியாது. ஸோ அதுவும் பெருசாக போச்சு. அண்ட் அந்த நீங்கள் சொன்ன இது இருக்கு இல்லையா, நம்ம ஃபீல் பண்ணி கேட்குறது, அந்த மாதிரி ஒரு சாங் ரியலி எங்களுடைய வைல்டஸ்ட் ட்ரீம்ஸில் ஐ லைக் த ஃபில்ம் அ லாட். ஐ வாண்ட் டு கிவ் அ கிஃப்ட் டு த ஃபில்ம். நான் அதை கொடுத்தேன். இதனால படத்துக்கு எதாவது யூஸ் ஆனால் நல்லதுன்னு நினச்சேன். யூஸே ஆகலை. அதுக்கப்புறம் ஒன் ஃபைன் டே இட் சடன்லி இட் கனெக்டட் டு பீப்புள் அண்ட் தே ஸ்டார்டட் லவ்விங் இட். ஸோ only through my own, and it never had a single Spotify playlist when it was in the global viral chart. So you don't even need a playlist pitching or அதாவது an organic hit can happen at any point of time. இப்போ வந்து இப்போ ரீசெண்டாக if you see there was I think one Thai song or something sounded very similar to Tamil. இந்த அப்பா அம்மா நீ பாத்தி அந்த மாதிரி பாட்டு வந்தது இல்லையா, it just blew up in India. அது இல்லை, அம்மா நீ பாத்தியான்னு ஒரு பாட்டு ஒன்று, அது just blew up. It was huge in India. And அது வந்து I heard, I might be wrong, but I heard it's a song about death sung in a funny way or something. So connect ஆகும் கண்டிப்பாக. Connections will always keep happening. I will only say that we shouldn't fall prey to an algorithm or அது அந்த இது வந்து இப்படி ஓடுது அதனால் நம்ம இன்னொன்று பண்ணுறேன்னா, I think we are only feeding the algorithm and so many others are also going to feed it. ஏன்னா அந்த மாதிரி அல்காரிதமாக யோசிக்கிற எவ்வளோ பேர் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஐ திங்க் there's always space for an organic hit, no matter how big or how big the push in the industry is for something that is really like ஒரு செலவு பண்ணி we can very easily manipulate a song to be perceived as a big hit. But once அதுவுமே வந்து ஒரு அளவு தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அது கனெக்ட் ஆனால் தான் கனெக்ட் ஆகும். Otherwise you will just have numbers to sell yourself on screen, அவ்வளோதான். So I always believe that there is always a big space for something big to blow up. இது ஏன் நான் கேட்குறேன்னா, பிகாஸ் இப்போ எல்லாருமே வந்து as artists relevance is something that you want, right? Because you're relevant to the generation that saw pizza. அண்ட் நான் ஏன் ஜென்ரேஷனை சொல்கிறேன்னா, முன்னாடிலாம் வந்து 20 வருஷத்துக்கு ஒரு தடவை ஜென்ரேஷனோட டேஸ்ட் மாறும். இப்போலாம் வந்து மந்த்லி சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கு. பிகாஸ் திடீர்னு வந்து ஸோ அந்த கார்த்திக் Subbaraj, you're suddenly making a Mercury. See, one of the things I really like about what you're doing is you're not, at least when you see your movies, I see a fearlessness.
அது வந்து ஒரு லைக் ஒரு ப்ரொடியூசரா வந்தா லைக் ஐயோ என்னப்பா பண்ணிருக்கான் அந்த மாதிரி that's a good thing for me in a creator, because even if I don't like the movie very much, there will always be some 10 scenes in that movie that எனக்கு கார்த்திகால தான் இந்த சீன்ஸ் பண்ண முடியும், or even with your songs that way, like you know, because it's not that I like all of Santosh's songs or whatever it is, but the certain songs I hear only Santosh can do that. அந்த இண்டிவிஜுவாலிட்டி ஒரு பக்கம் இருக்கு, இன்னொரு பக்கம் வந்து ஒரு கன்ஃபார்மிட்டி இருக்கு. இவர் சொன்ன மாதிரி தட் இஸ் நான் இந்த ஹுக் கொடுத்தா இந்த பாட்டு வைரல் ஆகிடும், பிகாஸ் இன்ஸ்டாவில் வந்து இந்த ஹுக் யூஸ் ஆகும், ஆர் நான் இந்த மாதிரி ஒரு சீன் வச்சா, ஒரு மாஸ் சீன் வச்சா, லைக் I'm like, for example, like when they wrote I Am Waiting, when Murugadas wrote I Am Waiting, I don't think he ever expected he what to people will keep using it for all kind. It's become a meme. So it's like people when if somebody in a WhatsApp and then you're taking some time sending a reply, you'll get a meme saying I Am Waiting. So you know, things blow up like that, right? And the temptation irukla, that is one வந்து being true to yourself, one வந்து ஓ இந்த மாதிரி பாப்புலர் ஆகுதுப்பா, இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். How do you try to balance that, or இல்ல அது தனி நம்ம தனி அந்த மாதிரி ஜஸ்ட் கைண்ட் இப்படிலாம் வந்துச்சுன்னா நான் வெடிச்சிருப்பேன். அந்த அறிவு எனக்கு கார்த்திக் ஐ நோ ஃபார் ஷோர் தட் அவர் இடிஸ்டல்ட்டு போவார். வாட் கார்த்திக் இஸ் டூயிங் இஸ் அமேசிங், பிகாஸ் ஹி இஸ் டூயிங் 1 film or maximum 2 films in a year. இல்லையா? அப்போ I can release 50 songs, I can work on 50 films a year if I want to. But what he is doing is amazing. But எனக்கு அதில் கன்ஃபார்ம் பண்ண தேவையில்லைன்றதை நான் ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறேன், அவ்வளோதான். I think that's a fun exercise to do. செம்ம ஜாலியாக இருக்கும். அண்ட் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் அந்த ரிலவன்ஸ் சொன்ன மாதிரி இப்போ எது ரிலவெண்ட்டாக இருக்குது அதை நம்ம பண்ணணுன்றதுக்கு நம்ம தேவையில்லைன்றது தான் என்னோட ஒரு இல்ல. நான் என்ன சொன்னேன்னா, நீங்க இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமும் ரெலவென்ட்ல இப்போ கார்த்திக் சுப்பராஜ் சூர்யாவோட ஒரு படம் பண்றாருன்னா suddenly it's a big thing. It's not some என்னடா, but everybody is interested in this combination, what they'll do, because you have a signature, he has a signature, and ரெண்டு பேரும் கிளாஷ் ஆனா என்ன வருங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. That's what I mean by relevance. That is 2011 வந்து 11 or 12 or whatever it is, 12. So அப்போ வந்து யாருக்குமே கார்த்திக் சுப்பராஜ் யாரும் தெரியாது. And when you started with the Atagathi, nobody knew what it is. But now you have a reputation. Now you have that, you're still relevant in சொல்ல வரேன். That is crowd waiting to see what you're going to make. So what have you made with retro? புது கொஸ்டின் அது. See, இல்லை அதான் ரெட்ரோ நான் சொன்ன மாதிரி it's a love story. பட் ஆனால் ஐ வுட் சே லைக் பர்சனலி லைக் வந்து நான் எழுதுனதெல்லாம் ஐ என்ஜாய் எவ்ரி ஸ்கிரிப்ட் ஐ ரைட், பட் திஸ் வாஸ் ஆக்சுவலி நியூ டு மீ, நியூ டு மை. ஐ வாண்ட் டெல் லைக் இட்ஸ் லைக் உலக சினிமாவிலே புதுசாலாம் எதுவுமே எழுதலை. ஆக்சுவலி வந்து இட் இஸ் அது ரெட்ரோன்ற டைட்டிலுக்கு என்ன, நம்ம 90s அந்த ஒரு ஸ்க்ரீன் பிளேயோட ஒரு ஃபார்மேட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஒரு 90s ஃபில்மோட ஒரு ஏஸ்தட்டிக்ஸ் இருக்கும்ல, அந்த ஒரு எமோஷ்னல் ஏஸ்தட்டிக்ஸ், அந்த ஸ்க்ரீன் பிளே போகிற அந்த கேரக்டரோட ஏஸ்தட்டிக்ஸ்லாம் வந்து அது மோர் ஆஃப் இதுக்குள்ளே இருந்துச்சு. அண்ட் இதுக்குள்ளே வந்து நான் வந்து சொல்லணும்னு நினச்ச ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டோரி, ஒரு அப்சாக்ட்னஸ் உள்ளவையும் வைக்க முடிஞ்சிச்சு. அதே நேரத்தில் ஐ திங்க் ஒரு ரொம்ப ஒரு ஃபன்னாகவும் ஜாலியாகவும் நான் ஷூட் பண்ண படம் அது. லைக் வந்து அது ஆக்ஷனாக இருக்கட்டும், ஆக்ஷன்லாம் வந்து ரொம்ப என்ஜாயபுளாக எனக்கு இருந்துச்சு. லைக் அந்த ஆக்ஷன் ஜோனுக்குள்ளே வரும்போது ஸோ ஐ வுட் சே எப்படி சொல்லணும்னா வந்து இப்போ அது ஒரு மாதிரி எனக்கு அந்த டிஃப்ரென்ஷியேஷனே பிடிக்காது. லைக் வந்து இது கமர்ஷியல் படம், ஆர்ட் படம், அதெல்லாம் நம்ம வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் படம் ஒன்று பண்ணுறோம். அதுக்குள்ளே வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து விச் இஸ் செல்லிங், விச் இஸ் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் லைக் அதை மட்டும் பண்ணுறோன்றது போகிறது வந்து ஒரு கமர்ஷியல் ஆர்ட் ஜோனில் போகுது. பட் ஆனால் நம்மளுக்கு என்ன பிடிச்சா அதை வந்து அவங்களுக்கு பிடிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு ஜோனில் போகிறது ஒன்று. நம்மளுக்கு என்ன பிடிக்குதோ நம்ம பிடிச்சதை பண்ணி அதை அவங்களுக்கும் பிடிக்க வைக்கணுன்ற மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருக்கோம்ல. அந்த ஜோனுக்குள்ளே பண்ணும்போது எனக்கு இதுக்குள்ளே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு த ட்ரீட்மெண்ட் ஆஃப் திஸ் ஃபில்ம் ஐ லைக் சார்ட் ஆஃப் என்ஜாய்ட். இட்ஸ் லைக் மோர் ஃபன் அப்படின்றது இருந்துச்சு. எனக்கு படத்துக்குள்ளே எமோஷன் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஐம் சேயிங் லைக் while மேக்கிங் திஸ் ஃபில்ம் ஐ ஹேட் மோர் ஃபன். ஓகே. அந்த ஸோ ஐ திங்க் அது ஆடியன்ஸ் பார்க்கும்போதும் வந்து தே வில் ஃபீல் ஒரு இது இருக்குன்ற மாதிரி ஒரு தோணுது. லைக் ரொம்ப வந்து ஆடியன்ஸை ஸ்ட்ரெஸ் பண்ணாத மாதிரி இருக்கும். சரி, உங்களுக்கு எப்படி இப்போ ஒரு இன்டர்வியூ மாதிரி பண்ணுறீங்க, வாட் எவர் புட் அவுட் சம்திங் தட் யூ ரெகுலர்லி டூ அண்ட் யூ நோ தேர்ஸ் அ பிக் லைக் அ பேக்லாஷ் ஹேப்பனிங், இட் குட் பி வாரண்டட் ஆர் அன்வாரண்டட், அது நீங்கள் எப்படி ஹவு டு யூ, பிகாஸ் யூ ஆர் கான்ஸ்டன்ட்லி புட்டிங் அவுட் கான்டென்ட் உங்களோட. நான் அதை பற்றி ஏன் ஜாஸ்தி நினைக்கிறது இல்லைன்னா, யூ கான்ட் கண்ட்ரோல் இட், பிகாஸ்
நான் வந்து ஹாய் சந்தோஷ் அப்படின்னு நான் சொல்லலாம். இன் மை ஒப்பீனியன் ஐ லுக் அட் யூ லைக் அ நோன் பர்சன். I've known you for a very long time. We've discussed music, this, that and all that so many times. Somebody can look and say, சந்தோஷ் சார்னு கூப்பிடலாம்ல, எதுக்கு சந்தோஷ்னு கூப்பிடுறாரு? Whatever, you know, because in the industry எல்லாருமே சார்னு கூப்பிட்டு பழக்கம். Like it's like kind of a thing, right? I should be probably calling you Karthik sir, Santhosh sir, அந்த மாதிரி something like that. அந்த மாதிரி எது வேணா anything can be a trigger. Like because நம்ம வந்து என்ன இன்டென்ஷன்ல ஒன்று கொடுக்குறோமோ அந்த இன்டென்ஷன்ல தான் இன்னொருத்தர் வந்து அதை பார்ப்பாங்கங்கிறது கேரண்டியே கிடையாது. ஸோ the only thing I can control is this interaction. அது எப்படி ரிசீவ் ஆகுங்கிறது எனக்கு தெரியாது. சில பேர் வந்து பத்தியா நக்கலா பேசுறாரு, பத்தியா இது கேன் சே தட், இல்ல அவர் ஏதாவது இது பண்றாரு, ரெலவன்ஸை பத்தி பேசுறாரு, இஸ் சேயிங் கார்த்திக் இஸ் நாட் ரெலவென்ட். அவங்க பிகாஸ் அவங்க வந்து அப்போ வந்து ஃபோன் பார்த்துட்டு இருக்கலாம், தே குட் பி டூயிங் சம்திங் எல்ஸ். அப்படி சொன்னீங்களா? No, I didn't say that. Yeah, I didn't say that. I'm saying that could be taken that way. என்னது இதுக்கா கூப்பிட்டீங்க என்ன அப்படின்ட்டு. நோ, பிரியாணி வாங்கி கொடுத்து அதுக்கெல்லாம் அஃபெக்ட் ஆகிற பீஸே கிடையாது. ஸோ இது வந்து எனக்கு என்னன்னா பிரியாணி வாங்கி கொடுத்து நான் சாப்பிட்டுருக்கேன் கேப்ல இதெல்லாம் அப்படி சொன்னீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, சாப்பிட்டு அடிக்கிற சைக்கிள் மாதிரி நம்ம பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்ன இப்படிலாம் பேசியிருக்கேன்? சைக்கிள் கேப் மாதிரி பிரியாணி கேப். ஸோ லைக் ஸோ அது கண்ட்ரோல் இல்லாத விஷயத்த நம்ம என்ன பண்ண முடியும்? கைண்ட் ஆஃப் சி இட்ஸ் லைக் யூ மேக்கிங் மியூசிக்ல யூ interact with the audience in a much more subtler indirect way. உங்களுக்கு தான் அது இன்னும் டைரக்டா இருக்கும். ஏன்னா that's your only avenue also இல்ல, சோஷியல் மீடியா more or less. No, you speaking about your thoughts or your what you think about creations is one of your main or only avenue that I know of. Yeah. அப்போ and almost every week you are meeting them. அதுக்கு I just wanted to understand. No, அது வந்து it also depends. நிஜமாவே இல்ல இதுக்காக சொல்றீங்களா அப்படி? உங்களுக்கு அது அஃபெக்டே பண்ணாதா? வெரி நைஸ், சூப்பர். No, it used to affect, but over time you realize that அந்த ஒரு இப்போ புன்னகை மன்னன்ல ஒரு 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 டயலாக் வரும். இந்த ரேவதி வந்து she'll pretend to jump and கமல் first time வந்து ஐயோ எல்லாம் வேணாம், then she'll pretend again and then he'll say தற்கொலைங்கிறது அந்த ஒரு நொடி பைத்தியக்காரத்தனம் தான். ஸோ அதை தாண்டிட்டீங்க நீங்கள், ஸோ இனிமேல் யூஆர் சேஃப் அப்படின்றாரு. ஸோ சம்டைம்ஸ் யூ ஜஸ்ட் நீட் தட் ஒன் லிட்டில் ஃபிளிப் தட் ஸ்விட்ச் டு கோ ஆன். அதுக்கப்புறம் வந்து யூ டோன்ட் ரியலி தட் இஸ் பிகமிங் அ மேஜர் இப்போ நம்ம ஐ எம் கான்ஸ்டன்ட்லி ஒர்க்கிங் வித் யங் மியூசிஷியன்ஸ் ஃப்ரம் 14 years 13 years old to like to the late 60s also. So I find this as a major point of decision making for life. இந்த அவங்க நம்மள என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது தான். No, see, I'm not saying I'm completely immune to it. அந்த மாதிரி சொல்லல. இல்ல அவங்க how you have developed the immunity will help. No, develop now. See, for example, when I decided to grow this beard, my producer told me, வேணா சார், இது கொஞ்சம் வயசான மாதிரி தெரியுது, இது வேணா அதுக்கு. But வயசு ஆயிருக்குல்ல, like what can you do? Like see, Karthik is a little grayer than I saw him like 5 years ago or something like that. You are stylish now, like in a way that you know people change. And அது என்ன probably older than Karthik. No, you're a youngster. Probably. ஆமா இல்லையா? ஒரு வருஷம் 83 ரெண்டு பேரும் 83 தான். அது கூட தெரியும். இல்ல அது செம பெர்ஸ்பெக்டிவ் அது. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி செம ஷாக்கிங்கா இருக்கு சில விஷயங்கள்லாம் கேட்கும்போது. ஓ இதுல இருந்து அஃபெக்ட் ஆகி இப்படி ஒன்று ஆகுதா? ஒரு ஆஸ் வெரி சிம்பிள் திங் லைக் இதை நீ பார்த்துட்ட இந்த ஸ்டோரியோ வாட் எவர், ஆனால் அதில் நீ இன்ட்ராக்ட் பண்ணல அப்படின்றத பேஸ் பண்ணி ஐ எம் டீலிங் வித் ஒன் ஹியூஜ் திங் ரைட் நவ் which can impact like 2 big families. ஐயோ no, but see அது வந்து and I think people are, இது வந்து ரொம்ப philosophical-ஆலாம் சொல்ல முடியாது, but what I'm trying to say is that அவங்க வந்து they are looking at something and making an instant judgment-ல. அந்த instant judgment நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? We cannot do anything. Correct. See, ideally let's say Karthik's made this movie and let's say ஜிகர் தண்டான்னு வச்சுக்கோங்களேன், இறைவி பண்றாரு. That's a movie that didn't do too well, but I love that movie. Now நான் வந்து எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லலாம், that is இதை போய் பாருங்க, but somebody in the first show has gone and said something that has led to whatever it is, right? But அதே வந்து some other movie of Karthik's is doing damn well, like Pet or whatever it is. So it's like இதெல்லாம் வந்து once you decide to put something out as content, whether it is your type of content, music or whatever I am doing,
ஐ திங்க் ஓரளவுக்கு அந்த டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும். அது இல்லைன்னா யூ கான்ட் டூ எனிதிங் அபவுட் இட். அது ரொம்ப ஐயோ நான் இந்த இன்டர்வியூ இப்படி நடக்கலையே, இல்லை இப்படி நினச்சிட்டாங்களே, நாம் இப்படி பண்ணோம் ஆனால் இப்படி நினச்சிட்டாங்களே, அதெல்லாம் யூ கான்ட் டூ எனிதிங்ல. வாட் டு யூ திங்க்? டு யூ ஹேவ் கண்ட்ரோல் ஓவர் வாட் யூ ரியலி? இல்லை கண்டிப்பாக இல்லை. ஐ டோன்ட் திங்க் அதை பற்றி ரொம்ப ஒரி பண்ணிக்கூடாதுன்னு தான் தோணுது எனக்கு. பட் நீங்கள் சோஷியல் மீடியா பார்ப்பீங்களா? நிறையா பார்ப்பேன். நிறைய கிடையாது. ஐ டோன்ட் டூ தட் மச். ஏன் கிடையாது, பட் ஆனால் பார்ப்போம். ஓகே, நான் ஜஸ்ட் ரீட்வீட் மட்டும் பண்ணிட்டு போயிடுவேன். எனக்கு வந்து பாசிட்டிவாக ஆனது ஒரு விஷயம் எதுன்னா, ஐ டுக் மோர் எஃபர்ட் இன் வென்எவர் ஐ எம் சிங்கிங். பாடும்போது ஐ டெஃபினெட்லி கேன் எமோட், அதை வந்து ஒரு கரெக்டாக அதில் ஒர்க் பண்ணி அதை நான் என்னோட இதுனா அப்படியே போட்டுருவேன். அதெல்லாம் கொஞ்சம் டெவலப் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. பட் லீஸ்ட் பாதர்ட் அபவுட் உங்களுக்கே தெரியும். பட் ஐ ஜஸ்ட் வாண்டட் யுவர் வியூ. ஏன்னா அது ஐ திங்க் இட் மைட் ஹெல்ப். ஏன்னா நிறைய பேர் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் ஆகிறாங்க. இட்ஸ் அ ரியல் திங். ஸோ ஐ திங்க் யுவர் பெர்ஸ்பெக்டிவ் வில் ஆல்சோ சி. நம்ம வந்து when we came here it was நீங்கள் என்ன கேட்டீங்க அவர்கிட்டயா? நீங்கள் அந்த இப்போ நீங்கள் வந்து மேபி 1 or 2 movies a yearல இன்ட்ராக்ட். நான் வந்து ப்ராபப்ளி லைக் 4 movies a year. ஸோ ஒரு 20 போஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், லிட்ரலி அபவுட் ரிலீஸ். இப்போ இந்த சாங் மாதிரி அவர் எவ்ரி வீக் 5 படத்துக்கு கிட்டத்தட்ட அந்த வீடியோ லெங்க்த் பார்த்தோன்னே கமெண்ட் பண்ண வந்துடுவான். இன்னும் நீ இந்த படத்துக்கு 3 நிமிஷம் தான் போட்டிருக்க அப்படின்னு வருவாங்க. அதிக லெங்க்த் இருந்தால் நல்ல ரிவ்யூ அந்த மாதிரிலாம் இருக்குல்ல உங்க இதில் ஒரு காமனாக நான் பார்த்துருக்கேன். let's ரெட்ரோக்கு எவ்வளோ மினிட் ரிவ்யூ கிடையாது. நான் அவங்களை இம்பாக்ட் பண்ண மாட்டேன். Personally I felt very good working on the film. Nice. Yeah. நீங்கள் of course you will not be impacted by any interview or any promotional activity or I think ultimately the respect that you have for kid, that's what's important. I think as long as that respect is there is what is important. Like because individual and ஒரு படம் இப்படி அப்படி ஆகும், அது ஒன்றும் பண்ண முடியாது. But I liked what he said, which is basically that நம்ம ஒன்று பண்ண வந்திருக்கோம், he wants to do that. Like same thing with you, right? It's like you're trying to hold on. It's like yes, sometimes it will work, some songs will not work. Like you said, some songs வந்து 6 மாசம் கழிச்சு suddenly it'll the only risk is like you will find bipolar reactions sometimes. சம்பந்தமே இல்லாம பயங்கரமா இருக்கு, கேவலமா இருக்கு, அந்த மாதிரி இருக்கும். If you are ready for it, I think it tastes sweet too. Actually that's very true because இப்போ வந்து nobody is saying பரவாயில்லப்பா ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் இஷ்யூஸ், பட் ஓவரால் ஐ என்ஜாய்ட் தி ஃபிலிம். அந்த மாதிரி நோபடி இஸ் சேயிங். இட்ஸ் லைக் படம் சூப்பர் இல்ல படம் மொக்க. லைக் அந்த ரெண்டு தவிர யூ டோன்ட் ஃபைண்ட் ஒன் மிட் ரேஞ்ச் ஜாஸ்தி இல்ல. லைக் சோ தி ஃபர்ஸ்ட் மாதிரி ரியாக்ஷன் அதுனா people go to the movies, இல்லனா வந்து they're not engaging. நான் வந்து ஒரு டைரக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவர் வந்து சொன்னாரு லைக் one of the most disturbing things was இப்போ எல்லாரும் வந்து ஒரு மியூசிக் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனாலே தெனோ ஒரு பெரிய கொஞ்சம் மாசா ஒரு சீன் வரப்போகுது, இல்லை ஒரு ஷார்ட் வரப்போகுது. ஸோ தே டேக் அவுட் தேர் ஃபோன்ஸ் அண்ட் பி ரெடி டு ரெக்கார்ட். திடீர்னு ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் ஒரு ஹோல் தியேட்டர்ல. சடன்லி தேர் லைக் தட். நீங்க பார்த்துருப்பீங்க, லைக் யூ மஸ்ட் ஹவ் ஆல்சோ சீன், ரைட்? ஸோ தே நோ and they capture it and they're sending it out on Twitter or something like that. எனக்கு அந்த மஞ்சுமல் பாய்ஸ்ல அந்த சீனை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டேன். நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா இது என்ன பெரிய ஸ்பாயிலர், அது ஒரு விஷயம் இல்ல கார்த்திக் கூட இருக்கும்போது. ஸோ எனக்கு பார்த்துட்டு ஆமா நான் எந்த அளவுனா இந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீசன் 4 போயிட்டு இருக்கு, நான் இன்னும் பார்க்க ஆரம்பிக்கல. சீசன் 4ஓட ஸ்னீக் பீக் வருது, அதில் 3 பேரை பார்த்துட்டேன். ஸோ அந்த 3 பேர் சாவலன்னு தெரியும்ல. ஸோ அதனால நான் அதை மறக்கிறதுக்கு 5-6 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை மறந்துட்டோம் அப்படின்னோடனே ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு அந்த படம் யோசிச்சு பாரு, ஈஸியாக மறந்துடுவார். ஆமாம், அது ஒரு அட்வான்டேஜாக பார்க்குறேன். நான் ஒர்க் பண்ண ஃபுல்லாக இப்போ ரெட்ரோ நான் பார்க்கும்போது ஃபுல்லாக மறந்துட்டேன். எப்படின்னா எப்போவுமே நான் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் படிக்க சொல்லுவேன், படிச்சிருவார். சில நேரத்தில் நான் வந்து ஐடியா சொல்லிடுவேன். ஸோ வந்து அதுக்கு அதெல்லாம் இருந்தால் அதுக்கு மாதிரி நான் பாட்டு பண்ண முடியும். அப்போ நான் படம்லாம் ஷூட் பண்ணிட்டு வருவோம்ல, கட்டுக்கு காட்டும் போது ஃபஸ்ட்டு வர காட்டும் போது இவருக்கு 1% கூட ஐடியா இருக்காது படம். இதெல்லாம் இருக்கா அப்படின்னு மாதிரி, ஏன்னா இதெல்லாம் தெரியாமல் எப்படி இல்லை மறந்துட்டேன். ஓகே, மறக்கிறது ஒரு பெரிய ஒரு கலா சார். தட்ஸ் a very very good thing. கஷ்டப்பட்டு மறக்கிறது. ரெட்ரோ ஹீரோ யாரு?
இல்ல நீங்க இப்போ work சூர்யா பண்றதை மறக்க மாட்டாரு அவரு. இப்போ Work பண்ணிட்டு மறக்க மாட்டாரு அவரு. ஓகே நாட் த கரண்ட் ப்ராஜெக்ட் ஓகே ஓகே அப்படின்னா இப்போ நம்ம ரெட்ரோ வந்து ஷூட்டிங் வந்து போன வருஷம் போனோம் இல்லையா, அப்போ அதுக்கு முன்னாடி நான் அவர்கிட்ட வந்து ஒரு ஐடியா சொன்னேன், இதான் படம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்துல சாங்ஸ் வரும்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் ஸ்கிரிப்டும் அனுப்பிச்சி விட்டேன். அவர் மேக்ஸிமம் படிச்சிருவாரு. ஸோ சாங்ஸ்லாம் பண்ணி கொடுக்குறாரு, அதெல்லாம் இருக்கு இல்லையா. இப்போ நாங்கள் எடிட் முடிச்சுட்டு இப்போ ரீசெண்டாக ஒரு எடிட் முடிச்சுட்டு இவர் பார்த்தார்ல, ஸோ யூ வாட்ச் லைக் அ ஃப்ரெஷ் ஆடியன்ஸ். அது நிஜமாவே தான், இட்ஸ் நாட் லைக் இந்த இதெல்லாம் பண்ணி இப்படி பண்ணி இதெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. உங்களுக்கு முன்னாடி ஸ்கிரிப்ட் தெரியும் இல்லை, இல்லை நான் மறந்துட்டேன், நான் ஃப்ரெஷ்ஷாக தான் பார்க்குறேன் அப்படி மாதிரி, which is a good thing. It's a good thing, yeah, seriously. So, okay, give me a food review. ஃபுட் அங்க பாருங்க. ஐயோ அந்த இதோட பெரிய மீனாட்சி வந்து ஃபுல்லா சாப்பிட்டு வந்து தொலைக்காதுன்னு சொன்னாக்கா ஏதோ ஒன்று விட்டுருக்கேன், அவ்வளோதான். சூப்பராக இருந்தது, வெரி குட் ஃபுட் அண்ட் ஐ லவ் ஈட்டிங் ஆல் ஆஃப் இட். ஸோ இந்த இது மட்டுமா பாக்கி இருக்கு. அந்த இது கம்ப்ளீட்டா இருக்கு. இது எட்ல எனக்கு அது ஃபுல் ஆயிடுச்சு. நீங்க தான் ஒண்ணுமே சாப்பிடுங்க. நீங்க சாப்பிடுங்க. பட் ஃபுட் வாஸ் அமேசிங். நான் இது ஏன் ஆர்டர் பண்ணேனா, I've been Visual asked to aesthetic. eat இல்ல நான் I've been asked to eat good fats. அவகேடோ. So இன்னும் நிறைய குட் ஃபேட்ஸ்னா இது லைக் இது I'm still processing. எது நல்ல ஃபேட், எது இந்த ஃபேட் அந்த ஃபேட். நீங்க ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும். ஏன் எல்லாரும் அப்படியே இருக்கலாமே. டக்குன்னு ஏதோ ஒரு இல்ல நல்ல ஒரு மாதிரி தி எஃப்ஜிஆர் ரொம்ப நல்லா இருக்கு. அது சொல்ல டக்குன்னு நீங்க உங்க வேலையில கரெக்டா ஆனஸ்டா பண்றீங்கல்ல, அதுக்காக சொன்னேன். அப்போ நல்லா இருக்கணும்டா, தலைப்பதில சொல்றேன், நல்லா இருக்கணும்டா, எல்லாரும் நல்லா இருக்கணும். கார்த்திக், வாட்ஸ் யுவர் ரிவ்யூ? சூப்பரா இருந்துச்சு. இதுதான் சாப்பிட உள்ள இந்த பெருசா நான் இது கொஞ்சம் ஒரு ட்ரிக்கி திங், வில் ஆல் மாஸ்டர் இட் சூன். தட் இஸ் அமேசிங். அவன் சாப்பிட்டே பேசுறது இல்ல, ஆனா இவர் மட்டும் தான் தெரியல எனக்கு எப்படி பேசவும் செஞ்சாரு, நிறைய சாப்பிடவும் செஞ்சுட்டாரு. நான் எந்த இன்டர்வியூலயும் இவ்வளவு பேசினது இல்ல, இந்த இன்டர்வியூவே இல்ல எனக்கு. ஏன்னா நீ எப்ப சாப்பிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. நான் பேசும்போது சாப்பிட்டேன், நீங்க பேசும்போது சாப்பிடலாம் அப்படின்னு போய் அவரு ஒரு கேள்வி கேட்டுட்டு அந்த கேள்வி கொஞ்சம் அறிவு ஆற்றலா இருந்தது. சரி நான் எனக்கு இல்ல சாப்பிடும்போது பார்த்தா எனக்கு நீங்க வந்து நீங்க ஏதோ பேசிட்டே இருந்தீங்க, நான் வந்து சரி ஓகே இந்த கேப்ல நம்மள கவனிக்க மாட்டான்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட போனேன். டக்குன்னு கார்த்திக்ன்றாரு, அப்படி கேமரா பார்த்தேன், அவர் வாழ விழுந்துச்சு. அதெல்லாம் கட் பண்ணிடுங்க. பேசிக்கலி இத ஆர்டர் பண்ணிட்டு யாருமே சாப்பிட விடாம ஒரு क्वेश्चंस கேட்டு. சோ பட் थैंक यू so much. கங்க்ராட்ஸ் டு யுவர் நியூ வெஞ்சர். இது நல்ல, இது செம செட்டப். ஏன்னா சாப்பிடும்போது லைட்டா அந்த வெக்கமானம் போயிருது. I think you were relaxed. இன்னும் போயிருது. Maybe I think I was a little relaxed today compared to the usual. கொஞ்சம் ஜாலியா இருந்தது. So thank you so much. Thank you. All the best for retro. I really look forward to it. Of course you're not saying anything about it, but I think trailer சொல்லிட்டேனே. trailer இது ஜாஸ்தி அவர் சொன்னது இல்ல இதுலயா. Okay, kind of a thing. So but actually the pre-release promotions பண்றது கொஞ்சம் கஷ்டம், because you want to create interest in the movie, but also ஆக்சுவலி என்னன்னா அது நல்லா எனக்கு ரீசெண்டாக அதை தோண ஆரம்பிச்சிச்சு. படம் எடுக்கிறத விட ப்ரீ ரிலீஸில் என்ன அந்த ப்ரொமோஷனில் என்ன பேச போகிறன்றது ஒரு ப்ரெஷராக வந்துச்சு எனக்கு. அதனால தான் வந்து ஐ தாட் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பேசவே வேணான்றது தான். எனக்குலாம் அப்படி தோணவே இல்லை. இல்ல படத்தை பத்தி படத்தை அதான் சொல்றேன். நீங்க ஒரு ஷோ பண்ண ரெண்டு பேரும், அதாவது நீங்க ஒரு ஷோ பண்ணலாம் ரெண்டு பேரும் அப்படின்னு லாரல் ஆடி மாதிரி நான் ஃபுல்லா அடி வாங்குவேன் அவர். But again, thank you so much. Thank you. It was lovely. Thank you. Good afternoon, sir. I'm the chef in charge. So nice. So please share your feedback regarding the food, sir. See, that's the feedback. He's finished everything. Yeah. Hope you liked it. in fact it had Nice. things that I'm like totally allergic to. Okay. Allergicனா எனக்கு சுத்தமா பிடிக்காது மஷ்ரூம்லாம். I realize I actually like mushroom. Oh, Thank you. I think this is mushroomல. அது நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் பயந்துருக்கேன். I loved it. அப்புறம் எனக்கு கத்திரிக்காய் சுத்தமா பிடிக்காது. I think it had okay. Kathirikilla, it had mushroom. அன்பிலீவபிள் ரிவ்யூ அது. அப்படின்னா Thank you. actually if you had told me கத்திரிக்காய் சொன்னாலே எனக்கு ஓடி போயிடும். Allergy. எனக்கும் அலர்ஜிலாம் இல்ல, இது mental. எனக்கு அலர்ஜினா எல்லாரும் இவ்வளவு பதில் வந்துருமா? இந்த அலர்ஜி நல்லா இருக்கு. Glad to hear that you like the food. Thank you. How's the food, everything, sir? Nice. He is also a singer. This is lovely Thank you, stuff. sir. Thank you so much. Thank you. Thank you. So நாங்க ஃபர்ஸ்ட் இதுதான் ரெட்ரோக்கு பண்ற ஃபர்ஸ்ட் இது இல்ல. இங்க ஒரு ரிவ்யூ, அங்க ஒரு ரிவ்யூ. So ரிவ்யூக்கு ரிவ்யூ minutes பார்த்துட்டு நீங்க அவர்ட்ட கேட்டிங்களா அவர் ரிவ்யூக்கு எப்படி ரிவ்யூஸ் வருது அப்படின்றதுதான் கரெக்ட்டா. ஆமா. அது எப்படி அவர் கார்த்திக் எடுத்துக்கிறாரு? இப்பதான் क्वेश्चंஸ்லாம் ப்ராசஸ்ல பண்ணிட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன். அவரை கேள்வி கேட்டேன். ஏங்க பாவம் அவர் எவ்வளவு கேள்வி கேட்பாரு. நம்ம அவர்கிட்ட ஏதோ ஒன்று ரெண்டாவது கேட்கணும்ல. But yeah, we can cut guys. ஏய் இப்பதான் கேட்டா அப்படியா? இல்லையா? ஓகே. இல்ல இப்போ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தா ரெக்கார்ட் இருக்கா? அதுக்கு பேர் தான்
பரவாயில்ல ஓகே பரவாயில்ல பரவாயில்ல. தப்பா இல்லை. சரி அது யூ மோர் கேஷுவல் ஆக்சுவலி. ஆமா நான் ஃபுல் ரிவென்ல போயிட்டு இருக்கேன். நகைக்கு பிரின்ஸ் ஜுவல்லரியில நீங்க வாங்குற ஒவ்வொரு 8 கிராம் தங்க நகைக்கும் 2000 மதிப்புள்ள தங்கம் இலவசம். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Brunette Oil.